இவன் பொண்டாட்டி வீட்டில் பன்னிக்குட்டி மாதிரி அங்கேயும் 10, 10 10 20, 20 குடும்பம் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும் பாருங்கள். பிள்ளை செல்வம் ஒரு அருமையான செல்வம். ஒரு உயிர் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சுருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு உயிர் புறப்படுகிறேன்னு சொன்னாள். பிள்ளை செல்வத்திற்காக ஆலமரத்தை சுற்றுறீங்க, கல்லை சுற்றுறீங்க, சுருவங்களை சுற்றுறீங்க, விக்கிரங்களை சுற்றுறீங்க, கத்தரையும் தேடி வரீங்க. 2ன்னா பொண்ணு கட்டி தர மாட்டார். உடம்படிக்கை தனியாக பண்ணவரை நான் பார்க்கலாம். சரியா? அவர் காட்டுறதை நான் சொல்லுவேன். இப்போ சொன்னால் நீ ஓடி போயிடுவேன். உற்சாகமாக கையை தட்டி, இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்தம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், நான் உங்கள்கிட்ட சொன்னது பிள்ளைகளை தான் பிரசவிக்க சொன்னேன். 2 பொண்டாட்டி வைக்க சொல்லலை, 3 பொண்டாட்டி வைக்க சொல்லலை. ஆபிரகாம் 4 பொண்டாட்டி, 3 பொண்டாட்டி, தாவீது 10 பொண்டாட்டி, யாக்கோவுக்கு 4 பொண்டாட்டி. நான் இப்படியெல்லாம் சொல்ல வரல. நீ ஒரு பொண்ணு 10 புள்ள. ஏன்னா இது கடைசி காலம். உன்னிடத்திலிருந்து 10 ஜாதி தோன்றணும். திஸ் இஸ் நாட் ஏ காமெடி, பட் வெரி சீரியஸான பிலாசபி. அப்படிப்பட்ட ஸ்திரியை தான் தருவார் உங்களுக்கு. என்றால் உலகத்தில் ஒரு சந்ததி, இனி உள்ள சந்ததிகள் யாருக்கும் இங்கே இருக்கிற ஒரு ஸ்திரிக்கு தான் சொன்னேன். அந்த ஸ்திரீ கையை தூக்கலாம், முறுக்கு தையலை பிரிச்சுட்டு வா, குழந்தை தரப்போறாருன்னு நீ தையலை பிரிச்சிங்களா? பிரிக்கல. 2 பத்தாலையும் மதி. அதுக்கப்புறம் வேண்டான்னு எல்லாரும் ஏன் முடிவெடுக்கிறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் சம்பாத்தியம் கொஞ்சம் போதும் உங்களுக்கு. எதுக்கு கொஞ்சம் போதும்? எதுக்கு 2 மாடி கட்டுறோம், 3 மாடி கட்டுறோம்? ஏன் ஏக்கர் கணக்கில் நிலம், ஏன் ஆஸ்தி? சாப்பிடுறதுக்கு 10,000 ரூபா வேணும் மாதம், அது போதும். இல்லைன்னா எங்கள் ஊரில் பாருங்க, தோசை 5 ரூபா தான் இன்றைக்கும். சட்னி ஃப்ரீ, சாம்பார் ஃப்ரீ. சாப்பிட மட்டும் சம்பாதிச்சா மதி பெறதுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சந்ததி பெருகணும். முஸ்லீம் எத்தனை பேர், எத்தனை பொண்ணு கட்டலாம்? எதுக்கு? பிள்ளை செல்வங்களுக்காக. தலக்குன்னு போட்டு அடுத்த போய் கட்டி போயிட்டே இருப்பான். அவனுக்கு பிரமாணம் இல்லை, நமக்கு பிரமாணம் உண்டு. பிள்ளை செல்வங்கள் தான் பிரமாணம். இனியுள்ள பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு திராணி உள்ள வரையும் பிரசவிங்க. கர்த்தர் பொண்ணும் வெள்ளியும் கூட தரப்போறார். நீங்கள் சம்பாதிக்கண்டாம், அதை அவர் சம்பாதிச்சு கொடுத்துருவார். அதான் வீதியில் கிடக்கும், வாரி கோரி போல். வீடு கட்டண்டாம், மெட்ராஸ் போங்க, LIC பில்டிங் வேணுமா ஒரு ஆள் எடுத்துருங்க போங்க. இன்னும் போரூர் போங்க, இன்னொரு பில்டிங் எடுத்துருங்க. கேட்பார் கிடைக்கும். அடையாளத்தோடு தான் சொல்றேன், சென்னை நிர்மூலமாகும், ஆயத்தீரும். உற்சாகமா கையை தட்டி, இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ ஈரர் சூழ்ந்தாலும் அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள். அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். புருஷன் ஒரு குடிகாரன். அந்த குடிகாரன் கொஞ்சம் வேறு கான்ட்ராக்ட் எல்லாம் உண்டு, இல்லீகல் கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்குது. மனைவி கேட்டால் வெறும் 7 ரூபா கொடுப்பான். ரேஷன் அரிசியும் கொடுத்துட்டு 7 ரூபா கொடுப்பான். டெய்லி 7 ரூபா அவனுக்கு படி, அவ்வளோதான். நான் கேட்டேன், நீ ஏது காலத்தில் இருக்கிற? நீ பொண்ணுக்கிட்ட கேட்டேன்,
சம்பாதிக்கிறதுல 7 ரூபாயை தருவான் அவன். காட்ட சாட்டமாக பேசுனேன் அவன்கிட்ட. ஏன்னா சில இடங்களில் ஒரு பொண்ணுக்கு அண்ணனாக இருந்து பேசுவேன், சில இடங்களில் ஒரு பொண்ணுக்கு அப்பனாக இருந்து பேசுவேன், சில இடங்களில் ஊழியக்காரனாக இருப்பேன், சில நேரத்தில் தேவனுடைய குமாரனாக இருந்து பேசுவேன். அல்லேலூயா. 7 ரூபா தர புருஷன் உனக்கு எதுக்குடி? தூக்கி எறிஞ்சிட்டு நான் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. சார் அவர் தான் வேணும். எத்தனை வருஷமாக பிரிஞ்சிருக்கீங்க? 7 வருஷமாக. 7 ரூபாச்சு என்ன பண்ணுவேன் நீ? அம்மா ஏதாவது தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அவன் 7 ரூபா தருவான். அவர் மெண்டல் மாதிரி 10 ரூபா நோட்டு கொடுத்து கூட தர மாட்டான். ஒரு வித்தியாசமான, இவன் சொல்கிறது உண்மையா அவன் செய்கிறது உண்மைன்னு எனக்கே சந்தேகம் வர ஆள் பேசிட்டான். ஆனால் உண்மை. வேறு கல்யாணம் பண்ண மாட்டா. அவள் சொல்கிறா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், நல்ல பெண்கள் வாழுகின்ற பூமியும் இதுதான். உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஒரு வைராக்கியம் இருக்குல்ல. உனக்கு என்ன கொண்டு சம்பாதிக்க முடியாது. நான் எப்படி 10 பிள்ளையை பிரசவிக்க முடியும்? 1 2 போது, 2 வேண்டாம். இப்போ சம்பாத்தியத்துக்கே உங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுகிறேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் அற்ப விசுவாசிகள். பிள்ளை செல்வத்துக்கு தடை போடக்கூடாது. எவ்வளோ கிடைக்குதா பெற்றுக்கொள்ளுங்க. சம்பாத்தியம் அவர், நான் மட்டும் கிடையாது. ஏண்ட இருந்ததெல்லாம் நான் விட்டாச்சு. எல்லாமே குடும்பத்தில் எந்த ஆஸ்தியும் எடுக்கலை, ஒரு சில நிலத்தை கூட எடுக்கலை. எல்லாம் ஊரை விட்டு ஓடின மாதிரி சொந்த ஊர்லேயே ஊரை விட்டு ஓடி சொந்த ஊருக்குள்ளே குடிசையில் இருந்தவனா. எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரா இல்லையா? அல்லேலூயா. அவை ஆஸ்தியை தருவது ஆண்டவர். நீங்கள் உழைச்சா சாப்பிடக்கூட முடியாது. ஆனால் பலனை தருகிறவர் தேவன், மனிதை தருகிறது தேவன், நீங்கள் அல்ல. நீங்களா ஒன்றா பிடிச்சி வச்சுக்கிட்டு இவன் தான் எனக்கு வேணும், இவன் தான் வேணும்னு கேட்டுருக்கப்படாது. சரியா? இன்றைக்கே காதலுக்கு நான் விஷத்தை ஊற்றிருக்கேன், அது கரிஞ்சு போயிருக்கணும். அது புது செடி முளைக்கும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போ. உற்சாகமாக கையை தட்டி, இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். ₹7 வைத்து குடும்பம் நடத்துகிறாள். அவள் வாழ்க்கையில் கர்த்தர் மேல பாரத்தை வைத்து நடக்கிறாளா இல்லையா? செத்தா போனா புருஷன் போனா போட்டுண்டா, என் பிள்ளைகளை வளர்த்து வேணும் அவள் தீர்மானிச்சா. ₹7 வச்சு. இப்போ அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆண்டு சோதித்திருந்தாலும் எந்த அளவுக்கு பிற்காலம் ஆசீர்வதிப்பார் தெரியுமா? சோதித்தறிந்தார், புடமிட்டார், ₹7 கொடுத்து பஞ்சத்தை வைத்தார். எப்படியா புருஷனை வெறுக்கணும் என்பதற்காக சூழ்நிலையை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் அவள் விடுற மாதிரி இல்லை. ஆகவே அவள் கொடுத்து ஆசீர்வதித்தார். உற்சாகமா கையை தட்டுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு நாள் ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு ஞாபகம் வந்தது. அவள் பேர் வள்ளி. ஒரு வள்ளிக்கு ஒரு ஃபோன் போட்டா, புருஷன் எப்படி இருக்கான்? சம்பாதிச்சு கொண்டு தரான். இப்போ எல்லாமே என்கிட்ட தான் தரான். பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு நேரமும் ஒரு காலமும் உண்டு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கோடுமே எல்லாம் கோடுமே, உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கோடுமே அல்லேலூயா. அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பஞ்சத்து மேலே பஞ்சமா கவலைப்படாதீர்கள், தரித்திரத்து மேலே தரித்திரமா கலங்காதிருப்பீர்களாக. கூரைக்கு மேலே போர் விமானங்கள் போகிறதா கவலைப்படாதிருங்கள். எதை குறித்தும் நீ கலங்காதே, யெகோவா தேவன் நடத்திடுவார். இதான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற உடன்படிக்கை. ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டலாம். ஐயோ, எதிர்காலத்தில் எப்படி இருப்போம்? எதிர்காலத்தில் ஐஸ்வர்யமாக இருக்க போகிறோம். நமக்கு வேண்டி எவனோ சம்பாதிச்சு கூட்டுறோம் பாருங்க. ஒரு பணக்காரன் கோடியாக நகையை வச்சுருப்பான், பணத்தை வச்சுருப்பான். சந்ததியே விளங்காமல் போகும், அழிஞ்சு போயிடும், வேறற்று போய் கிடக்கும். நம்ம கண்ணில் பட நம்ம அள்ளி எடுத்து கொண்டு வந்து ஆசீர்வாதமாக இருப்போம். உற்சாகமாக கையை தட்டுங்க. துன்மார்க்கன் சேர்த்து வைக்கிற
பொன்னும் வெள்ளியும் நீதிமானிடத்தில் வந்து சேரும். இது வேதம், இந்த வசனம் நிறைவேறும். அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பொன்னும் வெள்ளியும் கொடுத்து ஆசீர்வதித்தாரோ அதே மாதிரி தான் ஆசீர்வதிக்கிறார். அதற்கொப்பாய் ஜீவொளி பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்புறங்க எப்படி தட்டணும் அப்படி தட்டுங்க. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. தாகமுள்ளோரே வாருமென்றார், தாகத்தோடு வரும் சமாரியளை கண்டார். தண்ணீர் கேட்டார், தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே. ஹல்லேலூயா. இனி நீங்க சுமந்தது போதும், நீ நான் உங்களை சுமக்கிறேன் என்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே எதை குறித்தும் கலங்க வேண்டாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவரீர் கோபத்தால் தன்னை மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றார். அல்லேலூயா. யாரை கொல்லுவார் சொல்லுங்க? யாரை கொல்லுவார்? கீழ்ப்படியாதவர்களை கொல்லுவார், துன்மார்க்கர்களை கொல்லுவார், பாவிகளை கொல்லுவார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. எல்லாருக்கும் மேற்ப கிடையாது. அல்லேலூயா. ஆக பின்தொடர்ந்து கொன்றார். அப்போ தேவன் பாவியை பின்தொடர்கிறார்னு அர்த்தம். பாவம் செய்கிறவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்னு அர்த்தம். சமயம் பார்த்து கொண்டு போட்டுருவார். ஆகவே அவரை குறித்து நடுங்குங்க. ஹல்லேலூயா. இந்த 2 நாளாகமா 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிப்போம். 2 நாளாகமா 20ஆம் அதிகாரம் மறுபடியும் 20ஆம் வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். ஆமென். இதில் 2 காரியத்தை சொல்றார். நிலைப்படு, புத்தியை பெறு. அடுத்து நம்பு. நம்ம ஆண்டவரை நம்புகிறோம், தீர்க்கதரிசிகளை நம்புகிறோம், போதகர்களை நம்புகிறோம். ஓகே, எல்லாம் ஆல்ரைட் தான். ஆனால் அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீ நிலைப்பட வேண்டுமானால், ஒரு காங்கிரீட் மாதிரி உன்னுடைய விசுவாசம் உறுதிப்பட வேண்டுமானால் நீ கர்த்தரை நம்பித்தான் ஆகணும். வேறு யாரை நம்ப முடியும்? கர்த்தரை தான் நம்புகிறோம் இல்லையா? கர்த்தரை நம்புறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்கள் பிரதர். எல்லாரும் கர்த்தரை நம்புகிறார்கள், அதை நம்புறதுக்கு ஒரு அடையாளம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு வெளிப்பாடான ஒரு உலக கிரியை, உலகத்தின் ஒரு அடையாளம் சொல்லுங்க. இப்போ யாரை கேட்டாலும் இயேசுவா நம்புகிறேன், யாரோட இயேசுவை நம்புகிறேன், இயேசு யார் கடவுள், இவ்வளோதானே. நீ கடவுள்னு அறிவதற்கு நீ என்ன செய்தாய்? நீ கடவுளை நம்புறதுக்கு நீ என்ன செஞ்சாய்? இன்னும் கேட்டால் யாரும் பதில் சொல்கிறது கஷ்டம் இல்லையா? அப்புறம் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன்,
தெரிஞ்சு தான் கேட்குறேன். கடவுளை நம்புறதுக்கு என்ன அடையாளம்? இனி பிரமாணம். ஏதாவது பிரமாணத்தை கையில் பிடித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்வதை கேட்குறீங்களா? நடக்கிறீங்களா? அவரை பிடிச்சு நடக்கிறீங்களா? நான் ஒரு கேட்குறது எல்லாரும் கேட்குற சமம் தான். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாச தகப்பன் ஆனது எப்படி? ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தகப்பன் ஆனது எப்படி? ஒரு பலி, சொந்த மகன் பலியாக கொடுத்தார். கொன்று எனக்கு கொடுன்னு சொன்னார். கூட்டிகிட்டு போயிட்டான். ஏன்னா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. இதான் ஒரு நம்பிக்கையின் அடையாளம். ஒரு பலி, அதை அவன் செஞ்சான். ஆவிதான் விசுவாச தகப்பன் என்று அவன் அழைக்கப்பட்டான். அவை கர்த்தரை நம்புகிறோம் என்பதற்கு அடையாளம் ஒரு பலி தான். அது பொருத்தனை தான். ஒரு சும்மா கையை தட்டலாம். அதான் உங்களுக்கு பிடிக்காத காரியம்னு சொன்னேன். அல்லேலூயா. இவன் பலியை நிறைவேற்றும் பொழுது வான மண்டலத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்கிறது. என்ன கேட்கிறது? அந்த சப்தம் என்னன்னு தெரியுமா? எனிபடி? பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாமிடத்தில் பேசினது. என்ன வார்த்தை பேசினார்? எல்லாரும் சொன்ன எனக்கு அது கேட்காது. பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத. அடுத்த வார்த்தை என்ன? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்திலேருந்து 2 கண்டிஷன் வந்துருக்கு. அவனை கொல்லாத. நான் தான் கேட்டேன், நீ கொண்டு வந்து கொடுத்த, ஓகே. ஆனால் அவன் மேலே கையை போட்டுறாத. உன் விசுவாசத்தை கண்டேன். உடன் பரலோகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். ஆகவே ஒரு பொருத்தனை பலி இல்லாமல் எந்த